Hello everyone, Assalamu alaikum. Welcome to Taste of Chennai. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்பெஷல் ரமதான் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி நீங்க இஃப்தார்க்காகவும் ட்ரை பண்ணலாம், சுஹூர்க்காகவும் ட்ரை பண்ணலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் மட்டன் கீமா யூஸ் பண்றேன். நீங்க சிக்கன் கூட யூஸ் பண்ணலாம். மட்டன் போன்லெஸ் பீசஸ் நான் ஒரு 400 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துர்க்கேன். இது நம்ம கீமா மாதிரி நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ கீமா அரைச்சாச்சு. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாகவும் அரைச்சிடாதீங்க, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதோட ஸ்டஃபிங் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 3 வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம மட்டன் கீமா சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் பீஃப் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா சிக்கன் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு இந்த ஆயிலே இந்த கீமா நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கீமாவோட கலர் நல்லா ப்ரௌனிஷ் கலர் ஆகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். இதில் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு இந்த மட்டன் கீமா நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டேன். அந்த தண்ணியில் நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் நான் ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்தது உங்ககிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 2 தக்காளி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ கீமா வேகிறதுக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்க்குறேன். ரொம்ப ஜாஸ்தியாக சேர்க்கக்கூடாது. நம்ம தக்காளியெலாம் நிறைய சேர்த்துருக்கோம் இல்லையா, அதில் விடுற தண்ணியிலே இது நல்லா குக் ஆயிரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது மூடி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு இது நல்லா குக் ஆகட்டும். இந்த மசாலா குக் ஆகும்போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். இப்போ 10 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், தண்ணிலாம் நல்லா வற்றி இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ட்ரையாக தான் இருக்கணும். இப்போ நம்ம கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஆறட்டும். இப்போ இந்த கீமா ஸ்டஃப் பண்ணுறதுக்காக நம்ம மாவு ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். இந்த ரெசிபி நீங்கள் கோதுமை மாவுலேயும் செய்யலாம், மைதாலையும் செய்யலாம். நான் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு, ஒரு 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம பரோட்டா மாவு, சப்பாத்தி மாவுலாம் பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா இது சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். 2 கப் மாவுக்கு நான் 1 கப் தண்ணி சேர்க்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ மாவு ரெடி பண்ணியாச்சு. இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் மாவு ஊறினா போதும். இப்போ ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சின்ன சின்ன பால்ஸாக டிவைட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஸ்மூத் பால்ஸாக கிராக்கே இல்லாமல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் லைட்டாக மாவு தூவிட்டு ரோல் பண்ணிக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு எப்படி ரோல் பண்ணுவோமோ அதே மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக ரோல் பண்ண வேணாம், ஜஸ்ட் அந்த சப்பாத்தி சைஸில் ரோல் பண்ணால் போதும். இப்போ ஒரு ஷீட் நான் ரோல் பண்ணிவிட்டேன். இதே மாதிரி இன்னொரு ஷீட்டும் ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம சென்டரில் இந்த கீமா ஃபில்லிங்கை வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா இப்போது இன்னொரு நம்ம இந்த சப்பாத்தியை எடுத்து இதுக்கு மேலே நீங்கள் வச்சு சீல் பண்ணணும்.
இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ இங்கேருந்து இந்த மாதிரி நம்ம டிசைன் மாதிரி பண்ணிகிட்டே வரணும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பொறுமையாக பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே வாங்க, இல்லைனா கார்னர்ஸில் மட்டும் ரொம்ப மொத்தமாக வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா டிசைன் மாதிரி வந்துருச்சு. இப்போ இதுக்கு மேலே ஜஸ்ட்டு ஃபோக் வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரிக் பண்ணி விடுங்க. இப்போ தவா நல்லா சூடு பண்ணிக்கோங்க. தவா நல்லா சூடானதுக்கப்புறமா பொறுமையாக இதை எடுத்து போட்டுருங்க. தவா நல்லா ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ ஒரு 30 செகண்ட்ஸ் கழித்து நான் இதை திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ இதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். திரும்ப இந்த சைடும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருக்கணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆச்சும் இதை எடுக்கும் குக் ஆகிறதுக்கு. ஏன்னா கார்னர்ஸில் கொஞ்சம் மொத்தமாக இருக்கு இல்லையா, அதனால். இதோட கலர் நல்லா டார்க் ஆனாலும் பரவாயில்ல, பட் நல்லா குக் ஆகணும். இது நீங்கள் அவன்லேயும் வச்சு பேக் பண்ணலாம். அவ்வளோதான். இப்போ இது நல்லா குக் ஆகிருச்சு. இப்போ நம்ம எடுத்துட வேண்டியது தான். இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அழகாக உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஆவி பறக்க இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்கவே சான்ஸே இல்லை. செம்மையாக வந்திருக்கு. இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவையில்லை. இது அப்படியே சாப்பிட வேண்டியது தான். இந்த மட்டன் ஸ்டஃபிங் நம்ம தொட்டுட்டு அப்படியே சாப்பிட வேண்டியது தான். ஓகே, இது அப்படியே இப்படி பிச்சு இந்த மாதிரி நல்லா தொட்டு சாப்பிட்ணும். நான் இன்றைக்கி செஞ்ச குவான்டிட்டியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 4 பீஸ் நம்மளுக்கு வரும். இது ஒரு பீஸ் சாப்பிட்டாலே நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இது நீங்கள் இஃப்தாருக்காகவும் ட்ரை பண்ணலாம், சுஹூருக்காகவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இது மஸ்ட்டு ட்ரை ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டேஸ்ட் ஆஃப் சென்னையை ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெசிபி பிக்சர்ஸ் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் சென்ட் பண்ணலாம். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் வேறொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.